இப்போ மோடி செய்வது பாசிசம் என்றால் நீயும் பாசிசம் தான் செய்யற. பாதி பேர் தொகுதி பக்கமே போறது இல்லை, தொகுதிக்கு சம்பந்தமில்லாத ஆட்களை எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்பது அரைச்சமாவையே அரைச்ச மாதிரியே இருக்கு. உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல எங்க தலைவர் இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் இன்று நம்மோடு இணைந்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் லயோலா மணி அவர்களை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை படிப்படியாக நடைமுறைப்படுத்தும் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் கல்லுக்கான தடை தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதை பற்றி உங்க அறிக்கையில் எதுவும் சொல்லவில்லையே, தெரியவில்லையா உங்களுக்கு? இல்லை, அது குறித்து தலைவர் அவர்கள் பேசுவாங்க. இன்னும் பல தீர்மானங்கள் வர உள்ளது. தலைவர் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்கு. கட்சியினுடைய உள்கட்டமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கு. கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நியமன வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளை வந்து மிக விரைவில் தலைவர் அவர்கள் அறிவிக்க போறாங்க. தொகுதி வாரியாக மக்களை சந்திக்க போறாங்க. அந்த தொகுதி வாரியாக மக்கள் சொல்லக்கூடிய குறைகளை, கோரிக்கைகளை முன்வைத்து எங்க தலைவர் அவர்கள் அடுத்த சில தீர்மானங்களை மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்த போறாரு. அந்த அடிப்படையில் நீங்க எதிர்பார்க்கக்கூடியது எல்லாமே எங்க தலைவர் சொன்னாதான் நல்லா இருக்கும். ஆனா மதுக்கடை என்பது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மூடப்பட வேண்டிய ஒன்று. பெண்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகளில் வரக்கூடிய பிரச்சனைக்கு முதன்மை காரணமாக இருப்பது இந்த மது தான். அதனால அந்த மதுக்கடையை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை எங்கள் தலைவர் அவர்கள் கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த கள்ளுக்கடை தொடர்பான தகவல்கள் எல்லாம் எங்கள் தலைவர் அவர்கள் அறிவித்தா தான் சரியாக இருக்கும். அது விரைவில் எங்கள் தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. இப்போ 2026 நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னாக்கா, கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கீங்க. கூட்டணி சேரும்போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லியிருக்கீங்க. இதே கருத்தை விடுதலை சிறுத்தைகளும் வந்து முன்னிறுத்தி தான் வந்து வலியுறுத்தி வருகிறது. அப்படின்னா வந்து கூட்டணினா உங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமையுமா, இல்லை வேறொரு கட்சியில் நீங்கள் இடம்பெறுவீங்களா? தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்குதுன்னா, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, மக்களின் துணை கொண்டு, மக்களின் படை கொண்டு அதிகாரத்தில் அமர்ந்து மக்களுடைய அடிப்படை தேவைகளான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த மூன்றுமே மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவருடைய ஆசையும் கூட. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். அதே போன்று எங்கள் தலைவர் எந்த கடவுளுக்கும் எதிரானவர் கிடையாது, எந்த மதத்திற்கும் எதிரானவர் கிடையாது. எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடியவர் தான் எங்கள் தளபதி அவர்கள். அப்படின்ற போது தமிழ்நாட்டில் எல்லா கடவுளையும் வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ கடவுளையும் வணங்குவாங்க, இஸ்லாமிய கடவுளையும் வணங்குவாங்க, இந்து கடவுளையும் வணங்குவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்குமான ஒரு தலைவராக எங்கள் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாநாட்டிலே பேசினாங்களே, குட்டீஸ்லேருந்து பாட்டீஸ் வரைக்கும் பிடிச்ச ஒரு தலைவனாக நான் இருப்பேன்றார்ல. அப்போ எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய, திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுது, அவர் அந்த தீர்மானத்திலே மிக தெளிவாக சொல்றாங்க, நம்ம கொள்கையில மிக தெளிவாக சொல்றோம், உறுதிமொழியில மிக தெளிவாக சொல்றோம், சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று. சமூக நீதியினுடைய ஒரு மைய கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம வாய்ப்பு சம உரிமை. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியிலும் நாங்கள் பங்கு தருகிறோம், அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு தருகிறோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் சிங்கிள் மெஜாரிட்டியில் எங்களை வெற்றி பெற வைப்பாங்க. நாங்கள் அப்படி வெற்றி பெற்றாலும் கொள்கை ரீதியாக செயல்படுகின்ற, தத்துவ ரீதியாக செயல்படுகின்ற அவர்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக போராடினாங்க? சமூக நீதிக்காக போராடினாங்க. ஆனால் அம்பேத்கர் எதற்காக போராடினாங்க? சமூக நீதிக்காக போராடினாங்க. ஐயா காமராஜர் அவர்கள் வந்து ஒரு மதசார்பின்மைக்காக ஒரு போராடிய ஒரு தலைவர். அப்போ எல்லாருக்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தானே சமூக நீதி, எல்லாருக்குமான அங்கீகாரத்தை கொடுப்பது தானே சமத்துவம். அதை தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்து என்பது போற்றுதலுக்குரியது, பாராட்டக்குரியது. தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்கிறாங்க, அரசியல் கட்சிகளும் வரவேற்கிறாங்க. அதை உணர்ந்த தலைவராக எங்கள் தளபதி அவர்கள் இருப்பதால தமிழ்நாட்டில் காலம் காலமாக திமுகவை நம்பி, அதிமுகவை நம்பி நிறைய அண்ணன்கள் ஏமாந்துட்டாங்க. ஆட்சியில் பங்கு தருவாங்க, அதிகாரத்தில் பங்கு தருவாங்க அப்படின்னு ஏமாந்துட்டாங்க. அப்போ புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற பல அண்ணன்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை எங்க தளபதி அவர்கள் கொடுக்க நினைக்கிறாங்க. மதிப்பு இழந்து கிடைக்கின்ற பல அண்ணன்களுக்கு ஒரு மதிப்பை கொடுப்பதற்காக எங்க தலைவர் அவர்கள் நீங்க வாங்க,
நான் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தரேன், பங்கு தரேன் அப்படின்னு எங்கள் தலைவர் அவர்கள் திறந்த மனசோடு, பேரம் பேசுகிறவங்க தான் திரைக்கு பின்னாடி பேசுவாங்க. ஆனால் எங்கள் தலைவர் 12 லட்சம் மக்கள் மத்தியில் நான் ஆட்சியில் பங்கு தருகிறேன், அதிகாரத்தில் பங்கு தருகிறேன், கொள்கை சார்ந்து வரக்கூடியவர்களை எங்களோடு நான் இணைத்துக் கொள்கிறேன், அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் சிங்கிள் மெஜாரிட்டியில் எங்களை வெற்றி பெற வைப்பார்கள். நாங்கள் எதற்காக உழைக்கிறோன்னா, எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும், தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று நாங்கள் உழைத்து கொண்டிருக்கோம். அதனால எங்கள் தலைவரை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களை தான் நாங்கள் இணைப்போம். அதுவும் சும்மாலாம் இணைக்க போறதில்லை, கொள்கை சார்ந்து இருப்பவர்களே. சமூக நீதி வேண்டும், சமத்துவம் வேண்டும், தந்தை பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர், ஆனால் அம்பேத்கர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் என்று மிக தெளிவாக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். ஆனா எங்க தலைமை கட்சி தான் கூட்டணியில சேர்த்துப்பீங்க. சித்தாந்தம் என்பது எங்களுக்கானதுன்னு மட்டும் கிடையாது, சித்தாந்தம் என்பது மக்களுக்கானது. தமிழ்நாட்டு மண்ணுக்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்கு. தமிழ்நாடு மண் என்றாலே சமூக நீதி மண், தமிழ்நாடு மண் என்றாலே சமத்துவ மண், தமிழ்நாடு மண் என்றாலே முற்போக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு மண், தமிழ்நாடு மண் என்றாலே நாங்கள் எல்லா கடவுளையும் வணங்குவோம், ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்கின்ற ஒற்றுமையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மண்ணாக தமிழ்நாடு மண் இருக்கின்ற பொழுது, அந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கான ஒரு கொள்கையை முன்வைத்து, அந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கான வாழ்வியலை முன்வைத்து, தமிழ்நாட்டு மண்ணுக்கான பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மண்ணின் மகனாக, ஒரு பச்சை தமிழனாக, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரான தலைவர் தளபதி அவர்கள் வரார். ஐயா காமராஜருக்கு பிறகு இந்த மண்ணை ஆளக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக எங்கள் தளபதி அவர்கள் வருவதால் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுறாங்க. எங்கள் தலைவர் தலைமையில் தான் கூட்டணியாக இருந்தாலும் இருக்கும், எங்கள் தளபதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நாங்கள் உழைத்து கொண்டிருக்கோம். யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளது இந்த முதல் மாநில மாநாட்டுக்கு பிறகு? இல்லை, கூட்டணிகள் குறித்து தலைவர் தான் பேசுவாங்க, பொதுச் செயலாளர் பேசுவாங்க, பல பேர் ஆதரிக்கிறாங்க, பல பேர் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இன்னும் தேர்தலுக்கு 1.5 வருடங்கள் இருக்குது. அரசியலில் என்ன வேண்டுமானால் நடக்கலாம். தலைவர் நமக்கு சொல்லியிருக்குது என்னென்னா, 26 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அதில் 25 தீர்மானங்கள் மக்களுக்கான ஒரு தீர்மானம், 26வது இரங்கல் தீர்மானம் என்று அந்த மாநாடு தொடர்பாக இறந்த ஒரு 6 பேருக்கு நம்ம இரங்கல் செய்தோம். அப்போ அந்த 25 தீர்மானம் என்பது மக்களுக்கான தீர்மானமாக இருக்குல்ல, அதை செயல் வடிவம் படுத்தணும். மக்களினுடைய களத்தில் நில்லுங்க, போராட்ட களத்தில் நில்லுங்க, மக்களுக்கு குரல் கொடுங்க, மக்களுக்கு எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் மக்களின் தோழனாக நின்று ஆறுதலாக நில்லுங்க, சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை உற்று கவனிங்க, அதற்கு எப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கலாம், அதை தீர்வதற்கு என்ன தீர்வை ஏற்படுத்தலாம் என்கின்ற அடிப்படையில் வேலை செய்யுங்க என்று எங்களை வேலை செய்ய அனுப்பிட்டார். இப்போ தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கோம், அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதை எங்கள் தலைவர் அவர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்காரு. அந்த வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர இப்போ இந்த தேர்தல் தொடர்பாக எங்களை சிந்திப்பதற்கு நேரமே கிடையாது. அதெல்லாம் தலைவர் அவர்கள் பார்த்துப்பாங்க. இப்போ தோழர்கள் நாங்கள் களப்பணி செய்து கொண்டிருக்கோம். இப்போ தமிழ்நாட்டிலே 3 கூட்டணி இருக்குது. ஒரு கூட்டணி திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி. நீங்கள் இந்த 3 கூட்டணியிலும் இடம்பெற மாட்டீங்க. உங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பீங்க. குறிப்பாக 1972 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 5 ஆண்டுகளில் ஆட்சி கைப்பற்றி தொடர்ந்து 3 முறை தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெற்ற முதலமைச்சர் எம்ஜிஆர். அதே போல் காமராஜரும் 3 முறை வெற்றி பெற்ற முதலமைச்சர் காமராஜர். அந்த வரிசையில் நீங்கள் கட்சி 2024 கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்த 2 வருஷம் தேர்தல் நடக்குது. எம்ஜிஆரை போன்று நடிகர் விஜய் 26 வெற்றி பெற்று தொடர்ந்து வெற்றி முகமாக இருக்க வாய்ப்பு இருக்கின்றதா? அதுக்கான முன்னெடுப்பில் எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க? இல்லை, நம்ம கூட்டணி என்பது மக்களோட கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களை நம்பி தான் நம்ம வரோம். தலைவர் அவர்கள் மாநாட்டில் சொல்லும் போதே என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருமானத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உங்களை நம்பி தான் வரேன், நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம மக்களை நம்பி தான் வரோம். அப்போ மக்கள் நல்ல தலைவர்களை எதிர்பார்க்குறாங்க, நல்ல சிந்தனைகளை எதிர்பார்க்குறாங்க, ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக விரும்புகிறாங்க, ஒரு பிரைமரி ஃபோர்ஸை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க. அதையெல்லாம் இட்டு நிரப்பக்கூடிய ஒரு இடத்துல எங்கள் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அதே போன்று எங்கள் தளபதி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறாங்க, எங்களையும் உழைப்பதற்கு தயார்படுத்திட்டாங்க. மக்களுக்கு குரல் கொடுங்க, மக்களின் துயரத்தில் துணை நில்லுங்க அப்படின்னு தலைவர் அவர்கள் சொல்லிட்டாங்க. கடைசி படத்தில் தலைவர் அவர்கள் நடித்துட்டு இருக்காங்க. இன்னும் ஓரிரு வாரத்தில் அந்த படம் நிறைவடைய போகிறது. அதன் பிறகு எங்கள் தளபதியை நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் போராட்ட களத்தில் எங்கள் தலைவரை நீங்கள் பார்க்கலாம்.
அவர் மக்களை சந்திக்க போறாரு. அப்போ மக்களை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது மக்களால் கண்டிப்பாக நாங்கள் நேசிக்கப்படுவோம். ஏற்கனவே மக்களால் நேசிக்கப்பட்டிருக்கோம். போறீங்க. இப்போ மக்களை சந்திக்கின்ற பொழுது மக்களுடைய குறைகளை கேட்போம், மக்களுடைய கோரிக்கைகளை கேட்போம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு மக்களுக்கான செயல் திட்டங்கள் எப்படி இருக்கும் என்பதை நம்ம மக்கள் மத்தியில் சொல்ல போறோம். அப்போ மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மக்கள் முடிவு பண்ணாதான் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை நம்மளால் அடைய முடியும். அதனால இப்போ எங்களுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு நேரடி தொடர்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. திரையில் பார்த்த விஜயை இப்போ நேரடியாக மக்கள் பார்க்க போறாங்க. இல்ல, ஏற்கனவே அவர் பல இடங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம். வெறும் திரையில் மட்டும் அவர் காட்சி தர எல்லாருமே நேரடியாக பார்த்திருக்க வாய்ப்பில்லை. பல இடங்கள்ல மக்களுக்கு குரல் கொடுத்தவர் தான், மக்களுக்காக போராடியவர் தான். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த தலைவர் தான். ஈழத்தில் போர் நடக்கக்கூடாது என்று உண்ணாவிரதம் இருந்த தலைவர் தான். அதனால தளபதி அவர்கள் தமிழ்நாடு மண் சார்ந்த உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். அப்படிப்பட்ட தலைவர் தமிழ்நாட்டு மக்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு அந்த குறைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு இடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்து அந்த அதிகாரத்தை குடிக்கின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் ஒரு உண்மையும் நேர்மையுமான ஐயா எம்ஜிஆர் அவர்கள் செய்த ஆட்சியை போன்று, ஐயா காமராஜர் செய்த ஆட்சியை போன்று தலைவர் தளபதி அவர்கள் செய்ய விரும்புகிறார். தலைவர் அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கணும், அதிகாரத்துல போய் உட்காரணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யணும். தலைவர் பார்க்காத அதிகாரம் தேவை. அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது என்று சொன்னவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்போ இங்க மக்களுக்கு நல்லது செய்வதற்கும் அதிகாரம் தேவைப்படுது. அப்போ அந்த அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் 100% நன்மைகளை மக்களுக்கு நம்ம செய்ய முடியும். கண்டிப்பா. சாதாரண தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு எதையும் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியும். அப்போ தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்கின்ற நற்பணி மன்றத்தின் மூலம் அவர்களால் எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ செய்து விட்டார்கள். 20 ஆண்டுகள் பணியாற்றிருக்கீங்க. செஞ்சாச்சு. அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 8 கோடி மக்களுக்கும் அவர்களுடைய வரி பணம் அவர்களுக்கே செல்ல வேண்டும். மக்கள் வரி செலுத்துறாங்க, அரசுக்கு செலுத்துறாங்க. அந்த வரி செலுத்தக்கூடிய பணம் என்பது கொள்ளையடிக்க கூடாது. அந்த வரி பணத்தை மீண்டும் மக்களுக்கே நலத்திட்டங்களாக நம்ம திருப்பி செய்யணும்னா அதிகாரம் நமக்கு தேவை. அப்போ அந்த அதிகாரம் இருந்தால் தான் எல்லா மக்களுக்குமான உதவியை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அவர்கள் அதிகாரத்தில் போய் அமரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் பார்க்காத புகழ் கிடையாது, அவர் பார்க்காத பேரு கிடையாது, அவர் பார்க்காத பணம் கிடையாது. அவர் உச்சபட்ச எல்லா அதிகாரத்தையும் பார்த்துட்டார். அவர் ரஜினிக்கு 2வது இடத்துக்கு புகழுக்கும் போயிட்டாரு. நடிகர் விஜய் மிகப்பெரிய அளவுல கோடியா பணமும் சம்பாதிச்சிட்டாரு. அவர் எல்லாமே அனுபவிச்ச பிறகு அதையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இதுக்கு வராரு அப்படின்னா அவர் அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ளடிக்க போறதெல்லாம் கிடையாது. அதிகாரத்தை தவறாலாம் அவர் பயன்படுத்த போறது கிடையாது. மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பவர்களிடமிருந்து, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களிடமிருந்து மீட்கிறார். அதையெல்லாம் மீட்டு மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற அந்த உன்னத ஒரு துணிச்சலோடு எங்கள் தளபதி அவர்கள் வருகின்ற பொழுது அதை மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. எம்ஜிஆர் அவர்களை போன்று, ஐயா காமராஜர் அவர்களை போன்று மிக சிறப்பான ஒரு ஆட்சி 2026 தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் நடைபெறும். அதாவது இருப்பவர்களும் வாங்கி இல்லாதவர்களுக்கு செய்வதே உங்களுடைய இலக்காக சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு எல்லாம் நான் ஃபுல்லாகவே நான் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். நீங்கள் விவசாயிகள் துறையில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் இருக்கீங்க. என்னன்னா இப்போ எம்எஸ்பின்னு ஒன்று சொல்லி தெரியும் உங்களுக்கு. மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை. இதை நடைமுறைப்படுத்த வேண்டியது மத்திய அரசுடைய பங்களிப்பு. அதையும் நீங்கள் இன்னும் வலியுறுத்தலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தமிழக அரசு என்ன பண்ணாங்கனாக்கா, உள்நாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் சிப்காட் தொழிற்சாலைக்கு தமிழகத்தில் உள்ள விவசாய நிலங்கள், நீர்நிலைகள், முப்போக விளைகின்ற நிலங்கள், தரிசு நிலங்கள், குடியிருப்புகளை கைப்பற்றி அந்த நிறுவனம் ஒப்படைக்கிறாங்க. இது விவசாயிகளை பாதிக்கின்றது, வேளாண்மையை பாதிக்கின்றது, வேளாண் உற்பத்தியை பாதிக்கின்றது. இந்த விஷயத்துல உங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இல்ல, தலைவர் அந்த தீர்மானத்திலே சொல்லியிருந்தாங்கல்ல, எப்போதும் விவசாயிகளுக்காக துணை நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். விவசாயிகளினுடைய தோழன் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ பரந்தூர்ல அந்த விமான நிலையம் அமைக்கிறாங்கன்னா அங்க 13 நீர்நிலைகளை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. சென்னை ஏற்கனவே மழை பெய்தால் பெரும் வெள்ளக்காடாக மாறுது. அப்போ இருக்கிற நீர்நிலைகள் எல்லாம் நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன, அப்போ சென்னை வாழக்கூடிய ஒரு நகரமாகவே இருக்காதுல்ல. அதையெல்லாம் சுற்றி காட்டி தான் தலைவர் அவர்கள் அந்த தீர்மானத்தில் சொல்லி வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் விவசாயத்திற்கு எதிராக பிரச்சனை நடக்கிறதோ அங்கெல்லாம் ஓங்கி குரல் கொடுக்கணும், களத்தில் நின்று போராடணும். கார்ப்பரேட்டுகளை இந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய செயல் திட்டத்தில் அனுமதிக்க கூடாது என்பதில் எங்கள் தலைவர் தெளிவாக இருக்கிறார். தொடர்ந்து விவசாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு.
மிக வன்மையாக இந்த திமுக அரசினுடைய விவசாயிகளுக்கு எதிரான செயல்பாட்டை நம்ம கண்டிக்கிறோம். தொடர்ந்து இந்த விவசாயிகளின் மீது குண்டர் சட்டம் போடுவது, விவசாயிகளின் மீது வழக்கு பதிவு செய்வது, அவர்களுடைய நிலத்தை வந்து அடாவடித்தனமாக கையகப்படுத்துவது, இது எல்லாமே வந்து விவசாயத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயல். விவசாயிகள் இல்லை என்றால் மக்கள் வாழவே முடியாதுங்க. மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளில் முதன்மையான ஒரு தேவை உணவு. அந்த உணவை கொடுக்கக்கூடிய ஒரு சாமியாக இருப்பவர்கள் விவசாயி. ஆனால் அந்த விவசாயிகளுக்கு எதிராக எப்படி மோடி அரசாங்கம் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போன்றுதானே மாநிலத்தில் இந்த ஸ்டாலின் அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்போ மோடி செய்வது பாசிசம் என்றால் நீயும் பாசிசம் தானே செய்கிற, நீ மட்டும் என்ன பாயாசமாவா செய்கிற அப்படின்னு எங்கள் தலைவர் கேட்குறாரு. பிஜேபி என்னெல்லாம் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுதோ அதே செயல்பாட்டை தானே திரு ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாங்க. என்ன விவசாயத்திற்கு நீங்க துணை நின்றுருக்கீங்க? மாதம் இருமுறை மின் கணக்கீடு முறையை நாங்கள் ஆட்சி அமைத்த பிறகு மாதம் ஒரு முறையாக மாற்றுவோம் என்று இந்த வெக்கங்கட்ட திமுக அரசு சொன்னதா இல்லையா? சொன்னது 3.5 வருஷம் ஆச்சு இல்ல? ஏன் அந்த மின் கணக்கீடு முறையை மாதம் ஒரு முறை ஏன் மாத்தல? அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்க முதல்ல? இப்ப தொடர்ந்து பொய்களையும் பித்தலாட்டங்களையும் களவாணித்தனத்தையும் ஏன் அந்த அரசு செய்து கொண்டிருக்கு? அப்போ உங்களை கேட்பதற்கு யாருமே இல்லையா? அப்ப இதுதானே பாசிசம். யாராவது கேட்டா உடனே அவங்க மேல கைது பண்ணி சிறைப்படுத்துறது, மிரட்டுறது, சமூக ஊடகத்தில் வாடகை வாய்களை வைத்துக்கொண்டு வேட்டை நாய்களை வைத்துக்கொண்டு அவதூறாக பேசுவது, ஆபாசமாக பேசுவது, குண்டர்களை வைத்து மிரட்டுவது, இது ஒரு அரசாங்கமா? இது திராவிட மாடலா? இது வந்து ஒரு பெரியாரிய மாடலா? அரசு ஊழியர்கள் சங்கம் அறிக்கை விட்டுருக்காங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருந்ததை விட எதிர்கட்சியாக இருந்தால் தான் சிறப்பாக செயல்படுது. அதனால 2026 திமுகவை நாங்கள் எதிர்கட்சியாக மாற்றுவதற்கு வேலை செய்வோம் அப்படின்னு அரசு ஊழியர்கள் சங்கமே சொல்லுது. மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, சாம்சங் தொழிலாளர்கள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, எல்லாருமே போராடுறாங்க, வெகுஜன மக்கள் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, திருநங்கைகள் போராடுறாங்க, பெண்கள் போராடுறாங்க, எல்லாருமே போராடுறாங்கன்னா இப்ப இந்த அரசு என்ன, எதுக்கு இந்த அரசு, இந்த கேவலமான அரசு எதுக்கு? மக்கள் எல்லாரும் போராடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அப்ப நீ யாருக்காக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? கோடி கோடியா கொள்ளையடிக்கிற. அது உங்க 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 கட்சிக்காரங்களே சொல்றாங்க. அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவரை ஏன் திடீர்னு நீங்க மாத்துனீங்க? போன் மூலமா ஒரு உரையாடல் நடக்குது. 1000 கோடியை வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கன்னா அவர் பேசிட்டாரு. உடனே அவர் அவசரமாக நீங்க வந்து அமைச்சரவையிலிருந்து மாத்துறீங்க. 30,000 கோடி யாரு வீட்டு காசு சார்? அது எவன் அப்பா வீட்டு காசு? மக்களுடைய வரிப்பணம். வேர்வை சிந்தி கூலி வேலை செய்து கொளுத்து வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதற்கு அசிங்கமா இல்லை? கேவலமா இல்லையா? எல்லாத்தையும் முடங்கி கிடக்குதுங்க. பொருளாதாரமே முடங்கி கிடக்குது. மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனைங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அதிமுக திமுக விட்டா மாற்று கட்சி இல்லாத நிலையில இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ வந்து நீங்க வந்திருக்கீங்க. ஒன்று வந்து நீங்க வந்து திமுக இடத்துல இருக்க வேண்டும், இல்ல அதிமுக இடத்துல இருக்க வேண்டும். அதை மக்கள் தாங்க முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தான் அதை நினைச்சா நாங்க கண்டிப்பா நாங்க வந்து மக்களின் குரலாக தான் வரோம். மக்கள்கிட்ட இருந்தா வரோம். மக்களுடைய குமுறல்களை சரி செய்வதற்காக நம்ம வருகின்ற பொழுது மக்கள் தகுந்த பாடத்தை திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் கொடுப்பார்கள். போதுங்க, படித்தவர்கள் வரட்டும், பண்புள்ளவர்கள் வரட்டும், நல்லவர்கள் வரட்டும், எளியவர்கள் வரட்டும், மக்களாக இருக்கக்கூடியவர்கள் வரட்டும். கோடி கோடியா கொள்ளையடிக்கிறவன் வந்து எம்எல்ஏவும் அமைச்சராகவும் வந்தான்னா அவன் திருப்பி கோடி கோடியா கொள்ளதானே அடிப்பான்? மக்களுக்கு நல்லது செய்வானா? அப்போ மக்கள் பிரதிநிதிகளை நாம் தான் உருவாக்கணும். அதாவது முதியோர் இல்லமாக இருக்கின்ற சட்டசபையை இளையோர் இல்லமாக மாற்றணுங்க. எந்திரிச்சு நடக்க முடியாதவங்க, வாய் திறந்து பேச முடியாதவங்க எல்லாம் வந்து நீங்க சட்டமன்ற உறுப்பினராக்கி விட்டீங்கன்னா அவங்க எப்படி போய் மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க? பாதி பேர் சட்டமன்றத்துக்கே போறது கிடையாது. சட்டமன்றம் என்பது அதாவது அனுபவசாலை இருக்க வேண்டும், புதியவளும் இருக்க அனுபவமான ஆட்கள் இருக்க வேண்டியது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சட்டமன்றத்துக்கு யாராவது 100% வருகை பதிவேடு பல பேர் கொடுக்கறதே இல்லை தெரியுங்களா? பாதி பேர் சட்டமன்றத்துக்கே போறது இல்லை. பாதி பேர் தொகுதி பக்கமே போறது இல்லை. தொகுதிக்கு சம்பந்தமில்லாத ஆட்களை எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவாங்க. தொகுதி பக்கமே போறது கிடையாது. மக்களை பார்ப்பதே கிடையாது. நீங்க வேணா உங்க செய்தி நிறுவனம் சார்பா போங்க, 234 தொகுதி பக்கம் போங்க. பல தொகுதிகளில் எங்க எம்எல்ஏ எப்படியே இருப்பாருன்னு எங்களுக்கே தெரியாதுங்க. எங்க எம்எல்ஏ நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அவர் தேர்தல் பிரச்சார நேரத்தில் பிரச்சாரத்துக்கு வந்தாருங்க, அதன் பிறகு அவர் வரவே இல்லைங்கன்னு பல இடங்களை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க? சொல்லக்கூடிய செய்தி வந்துட்டு தானே இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நபர்களை வைத்து நம்ம என்ன செய்வது? அப்ப மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடியவர்களை ஒரு அங்கீகரித்து
அவர்களை வந்து ஒரு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புகின்ற பொழுதுதான் 100% ஒரு ஜனநாயகம் இங்க பாதுகாக்கப்படும். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஜனநாயகவாதிகள் எல்லோருமே வந்து அதிகாரத்தில் இருந்தாதான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமே தவிர, சர்வதிகார மனநிலை கொண்டவங்க, பாசிச மனநிலை கொண்டவங்க, ஒரே குடும்பத்திலிருந்து, அதாவது தலைவர்கள் என்பது கோபாலபுரம் வீட்டில் மட்டும்தான் இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் வேற எந்த வீட்லையுமே தலைவர் கிடையாதா? முதலமைச்சரும் ஒரே வீடு, துணை முதலமைச்சரும் ஒரே வீடு, நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரே வீடு, துணை பொதுச் செயலாளரும் ஒரே வீடு, இளைஞர் அணி செயலாளரும் ஒரே வீடு. அப்ப அந்த கட்சியில நாங்க 1.5 கோடி பேர் அதிகாரமும் ஒரே குடும்பத்தில் குவிந்து கிடைக்கிறது. இது வந்து சர்வதிகாரம் தானே? இதுதானே பாசிசம்? இதுதானே ஜனநாயக விரோத போக்கு? இதை நம்ம கண்டிக்கணும்ல. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் நாங்க ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்ற நீங்க, ஜனநாயகத்தை முதல்ல அந்த குடும்பத்திலிருந்து பாதுகாக்கணும்யா, மீட்டெடுக்கணும். அந்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு வேற வழி இல்லை. அதிமுகவில் வந்து அந்த பலம் வாய்ந்த தலைமை இல்லாததன் காரணமாகத்தான் திமுகவில் கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகள் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது கூட்டணி கட்சிகள் எதற்காக கட்சி ஆரம்பிச்சாங்க? திமுகவுக்காகவும் அதிமுகவுக்கும் கட்சி ஆரம்பிச்சாங்களா, இல்ல மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்களா? கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக. அப்போ மக்களின் குரலாகத்தானே நீங்க இருக்கணும், மக்களின் உரிமைக்கு தானே நீங்க நிற்கணும். உங்க கட்சியை வளர்ப்பது, நீங்க ஒரு 5 சீட்டு 10 சீட்டு வாங்குவதற்கு கட்சி ஆரம்பிச்சா அப்போ நீங்க மக்களை அடகு வைக்கிறீங்களா? எதை நம்பி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? நம்ம அண்ணன் வருவார் நல்லது செய்வார், நம்ம ஐயா வருவார் நல்லது செய்வார் தானே ஓட்டு போடுறாங்க. நீங்கள் வந்து இல்லைங்க நாங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுப்பதிலே நாங்கள் முதன்மையாக இருக்கிறோம் அப்படின்னா எதற்கு உங்களை அங்கீகரிக்கணும்? இப்போ கம்யூனிஸ்டில் அண்மையில் கம்யூனிஸ்ட் ஐயா ஒருத்தர் சொல்கிறாரு, முத்தரசன் ஐயா தான் சொல்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்பது அரைச்ச மாதிரியே இருக்குது. ஏற்கனவே திமுகவில் தான் சமூக நீதி இருக்குது, சமத்துவம் இருக்குது, இவங்க என்ன புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. அதாவது நடைமுறைப்படுத்தலையே. நான் என்ன சொல்கிறேன்னா, கம்யூனிஸ்டும் சமூக நீதியை பேசுது, சமத்துவத்தை பேசுது, திமுகவும் சமத்துவத்தை பேசுது, சமூக நீதியை பேசுதுன்னு ஒரு பொய் சொல்லுவாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. அப்போ நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி கலைச்சிட்டு நேராக திமுகவில் போய் சேர வேண்டியதானே? எதுக்கு அப்போ கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி வச்சுருக்கீங்க? எங்களுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு, இந்த மண்ணுக்கான கொள்கை கோட்பாடு இருக்குது. எங்கள் கட்சி ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று நம்ம உழைத்து போராடி கொண்டு வர்றோம். ஜனநாயக நாட்டில் அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலான்னு. நாங்கள் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கின்ற பொழுது அதை பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்கணும், இல்லைன்னா கடந்து போகணும். அரைச்சமாவே அரைக்கிறது, திமுக சொல்கிறது இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அப்போ கூட்டணி கட்சி எல்லாத்தையும் கலைச்சிட்டு பூரா பேர் திமுகவில் சேர்ந்து ஆளுக்கு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு போங்க. அப்போ இந்த பேச்சு என்பது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. எதிர்கட்சிகள் வலிமையாக இருந்தால் தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். ஆளுங்கட்சி சர்வதிகார போக்கோடு செயல்படுவது, நாங்கள் 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று அதிகாரம் அமைதியில் இருப்போம் அப்படின்றதுலாம் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. அது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல எங்கள் தலைவர் இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்குது. வெற்றி கழக மாநாட்டிற்கு பிறகு திமுக அரசாங்கம் வந்து அவசரமாக ரோடு போடுது, மின் விளக்குகள் உருவாக்குறாங்க, பல மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாங்க. ஏன்னா பயப்படுறாங்க, ஆப்பனண்ட்ல ஒரு வலுவான லீடர் ஒருத்தர் வராரு, அப்போ மக்கள் மத்தியில் அவர் செல்வாக்கு அதிகரிச்சுட்டு போகுது, இதற்காவது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்றாங்கல்ல. அப்போ எதிர்கட்சிகள் வலிமையாக இருந்தாதான் ஆளுங்கட்சி பயப்படும். அப்போ அந்த இடத்துல எங்க தளபதி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து நகரத்திலே பிறந்து நகரத்திலே வளர்ந்து நகரத்திலே வந்து ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கிராமத்தை பற்றி விவசாயத்தை பற்றி அவருக்கு அவ்வளோவா புரிதல் இருக்கின்றதா? அவருக்கு புரிதல் இல்லை அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்லை, அதுதான் சொல்றேன். வந்து அதாவது அவருக்கு எல்லா புரிதலும் இருக்குங்க. அவர் ரொம்ப எளிமையாக எல்லோரிடமும் பழகக்கூடியவர். கஷ்டப்பட்டு தான் அந்த திரைத்துறையில இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை அடைஞ்சிருக்கிறார். அவர் முதல் படம் வருகின்ற பொழுதே அவர் சந்திக்காத விமர்சனங்களே கிடையாது. இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இந்த மூஞ்சே வந்து நம்ம காசு கொடுத்து தியேட்டரில் போய் பார்க்கணுமா, அவ்வளோதான், ஒரு 2 படத்துக்கு மேலாம் இவர் தாக்கு பிடிக்க மாட்டாருன்னு பல அவமானங்கள், பல வன்முறையான கருத்துக்களை அவர் மீது திணிச்சாங்க. அது எல்லாத்தையும் எதிர்கொண்டு படிப்படியாக தடை கற்களை படிக்கற்களாக மாற்றி இன்று வெற்றியின் மகுடத்தில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையுமே பார்த்தவர் தான். அவங்க குடும்பமே ரொம்ப எளிமையான குடும்பம் தான். அவங்களும் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள் தான், கிராம வாழ்வியல் வாழ்ந்தவர்கள் தான். அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்ட ஒரு தலைவர் தான். அதனால தான் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி வந்து குரல் கொடுக்குறாரு. நாகப்பட்டினத்தில் மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் தாக்கப்படுகின்ற பொழுது அதை கண்டித்து தலைவர் தளபதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நாகப்பட்டினத்தில். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசுறாரு, இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இருந்து இலங்கை என்கின்ற ஒரு நாடை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க சொல்ற நடிகர், நீங்க சொல்ற சிட்டியில் வாழ்ந்த நபர் பேசுறாருன்னா உணர்வு இல்லாம பேசுவாரா? பாதிக்கப்படுறதெல்லாம் என் அண்ணன், பாதிக்கப்படுறதெல்லாம் என் தம்பி, பாதிக்கப்படுறதெல்லாம் என் சொந்தக்காரன், அவனை திரும்ப நீ தாக்காத, தாக்கினால் நான் திருப்பி உன்னை தாக்குவேன் அப்படின்னு சொன்னார்ல. உணர்வுங்க. தங்கை அனிதா அவர்கள் இறந்தவுடன்
சிட்டியில் இருக்கிற அவர் தானே வில்லேஜுக்கு ஓடுறாரு, ஓடோடி போறாரு. என் தங்கை இறந்த போது நான் என்ன துயரத்தில் இருந்தனோ அதே துயரத்தை தங்கை அனிதா அவர்கள் இறந்த போது நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. உணர்வுங்க அவர் மக்களின் உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. தமிழ்நாட்டின் முகமாகவும் தமிழ்நாட்டின் முகவரியாகவும் தமிழ்நாட்டின் அடையாளமாகவும் இருக்கிறார். நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, தமிழ்நாட்டு மக்களின் ரேஷன் கார்டில் தான் தளபதியுடைய பேர் இல்லை, மற்றபடி எல்லா வீடுகளிலையும் அந்த வீட்டினுடைய ஒரு மூத்த மகனாக, அண்ணனாக, தம்பியாக, ஏதாவது ஒரு உறவு முறையில் அவர் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் மக்களின் துயரத்தை நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த துயரத்திற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. பல லட்சக்கணக்கான மாணவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்காருங்க. பலருக்கு பல உதவிகளை செய்கிறாரு. இலவச லேப்டாப் கொடுக்குறாரு, விலையில்லா வீடு கட்டி கொடுக்குறாரு, விலையில்லா உணவகம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, குருதியகம் நடத்துகிறாங்க, கண்தான முகாம் நடத்துகிறாங்க, பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மறைமுகமா சத்தம் இல்லாம யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர். தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்பாக இவ்வளவு சேவை செய்துட்டு வரீங்க. பல உதவிகளை செய்கிறோம். பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு பள்ளிக்கூடங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கோம். படிக்க முடியாதவர்களை படிக்க வைத்து கொண்டிருக்கோம். எல்லாமே சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். அதுவும் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் சரி, கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்களும் சரி, எல்லாரும் மிக மிக சாதாரண பின்னணியில் இருந்து வரக்கூடியவர்கள் தான். மிக மிக கஷ்டப்படுறவங்க தான். ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி தொழிலாளர் வேலை செய்வாங்க, அன்றாட வேலை செய்யக்கூடியவங்க, மிக எளிய பின்னணியில் இருப்பவர்கள் தான் பொறுப்பில் இருக்கிறோம். அப்போ எளியவர்களையும் வலியவர்களாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் பார்த்தீங்களா? அதுதாங்க மிகப்பெரிய ஒரு தலைமை பண்பு. அந்த தலைமை பண்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தலைவர் தளபதி அவர்களிடம் இருக்கு. கண்டிப்பாக விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு எப்படி வெற்றிகரமாக அமைந்ததோ அதே போல் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றிகரமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு ஜெம்டி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை போன்ற நேர்மையான பத்திரிகையாளரின் ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. நன்றி நேயர்களே. மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.